அப்பா சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சுசீலாவை இவன் தான் கொண்டு இருக்கா. ஓ மை காட், அவங்கள நான் கொலை பண்ணல. இது கொலை தான்டா. ஏற்கனவே நீலவேணியால நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ வேற சேர்ந்துட்ட. அந்த பேய் என்ன பண்ணுமோ தெரியல. சரி, வர்றத பாத்துக்கலாம். நீ கிளம்புடா. நான் கிராண்ட் பாப்பா பார்த்துட்டு. வேண்டாம், அவர் ஏற்கனவே குழம்பி போயிருக்காரு. நீ வீட்டுக்கு போ, அவர் அப்புறம் பாத்துக்கலாம். போடா போ. ஓகே பை. டேய் இங்க வாடா. கிளம்புடா. பாய். அதெல்லாம் அப்படிதான், அப்புறமா சொல்றேன். கிளம்பு. கிளம்புடா, கிளம்பு. அவர் அப்படிதான். பாய் பாய் பாய். எதுக்குடா அவனுக்கு போய் கட்டி பிடிச்சு முத்தலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? நம்ம பிளட்ன கொலை பண்ணிட்டு எப்படி கூலா கூலிங் கிளாஸ் போட்டு தெரியுது பாரு. அண்ணே, அவன் நல்ல காரியம் தானே பண்ணிருக்கான். ஆனா சுசீலாவும் நீலவேணியும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி. இவன் சுசீலாவே கொண்டு இருக்கான். இனிமே அந்த பேய் சலங்க கட்டிக்கிட்டு ஆடும். இப்ப என்ன பண்றது? பிரச்சனை மேல மேல வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஆதிரா. முதல்ல அவளை ஒழிக்கணும். உண்மைதானே, முதல்ல அவளை ஒழிக்கணும். ஆனா அது எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்குடா. நல்ல யோசனை தான். முதல்ல அதை செய்வோம். ஆதிரா, நம்ம எதுக்கு இங்க இன்னும் இருக்கணும்? நேத்து வந்தவங்க என் அம்மா தானே. நம்ம அவங்க கூடயே போயிடலாமே. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏன் பிடிக்கல அர்ஜுன்? இங்க நம்மளை தவிர வேற என்னமோ இருக்கு. அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பாத்தியா, என்னமோ இருக்கு. ஆதிரா, உனக்கு எதிரா அங்க சதி நடக்குது. உன்னை இங்கிருந்து வெளியேத்த பாக்குறாங்க. என்ன நடந்தாலும் நீ இங்க ஆதிரா, என்னண்ணே வீடு வெறிச்சோன்னு இருக்கு? நாம வர்றது தெரிஞ்சு ஒரே போயிட்டாளா? வருவா, இருடா. ஆதிரா, ஆதிரா. வாங்க மாமா. நாங்க வரது இருக்கட்டும். நீ உன் பெட்டி படுக்கெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. என்னாச்சு? என்ன எதுக்கு போக சொல்றீங்க? இங்க பாருமா, இத்தனை நாளா சுசீலா அங்க இருந்ததாலதான் உன்னை விட்டு வச்சிருந்தோம். இப்ப சுசீலாவே மேல போய் சேர்ந்தாச்சு. இனி உனக்கு என்ன வேலை? நீ ஏன் கிளம்பு. என்ன மாமா இது? இப்படி திடீர்னு வந்து போக சொன்னா நானும் அர்ஜுனும் எங்க தான் போவோம்? அர்ஜுன் எங்களோட இருக்கட்டும், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ. இல்ல மாமா, என்ன ஆனாலும் சரி, நான் அர்ஜுனோட தான் இருப்பேன். அதுவும் இந்த வீட்ல தான் இருப்பேன். என்னது? ஏய், ஒழுங்கா நாங்க சொல்றத கேளு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஏன் முடியாது? நான் இந்த வீட்டு மருமகள். இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா உரிமை இருக்குன்னு யாருமா சொன்னா? நீ சொன்னாச்சா? இது எங்க வீடு. யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு நாங்க தான் முடிவு செய்வோம். இத பாரு, உரிமை கிரிமன் கூறு கேட்டு பேசிட்டு இருந்த. எங்களை பத்தி தெரியும்ல, என்ன நடக்குன்னு தெரியாது.
ஒழுங்கா மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. ஹேய், அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புடி. ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. மாமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் இங்க தான் இருப்பேன். இங்க பாரு, மேல கை வைக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். ரொம்ப அடம் பிடிச்ச யோசிக்கவே மாட்டேன். அடிச்சு உதைச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என்ன செய்ய மாட்டேன்னு பாக்குறியா? செய்யறேன் பாருடி. என்ன தனியா இருக்க பொண்ணுகிட்ட அராஜகம் பண்றீங்களா? ஆதிரா இங்க தான் இருக்கணும். எதுக்காக போக சொல்றீங்க? ஏய் கண்மணி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இங்க எதுக்கு வந்த? வீட்டுக்கு போ. போன்னு சொல்றல. சித்தப்பா, அவர்கிட்ட சொல்லுங்க, இனிமே அர்ஜுன் ஆதிராக்கு துணையா நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் தங்கறதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். டேய், இவளுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? அங்க இவளுக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, இங்க எதுக்குடா தங்கணும்? அங்க வீடு தான் பெருசா இருக்கு, ஆனா மனுஷங்க மனசு சின்னத்தனமா கேவலமால இருக்கு. டேய், சும்மா கத்தாதீங்க. கேட்க ஆள் இல்லைன்ற தைரியத்துல தானே ஆதிரா வெளியில போ சொல்றீங்க. இவங்களுக்கு நான் இருக்கேன். கண்மணி, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவ அம்மா வீட்டுக்கு போட்டுமா, அர்ஜுன நாம பாத்துக்கலாம். இப்படி எல்லாரையும் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும், யாரையும் வாழ விடக்கூடாது. இதுதான் உங்க பொழப்பா? இத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? அண்ணன்களை விட்டு தந்திரமா பேசி என்னைய சக்கரவர்த்தியும் பிரிச்சிங்க, அது கூட பரவாயில்ல. அர்ஜுனும் ஆதிராவும் புருஷ பொண்டாட்டி, அவங்கள பிரிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது? டேய், இவகிட்ட சொல்லு இந்த விஷயத்துல தலையிட வேணான்னு. இது இவளுக்கு தேவையில்லாத வேலை. எது தேவையில்லாத வேலை? என்னால உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாம இருக்க முடியாது. இத்தனை நாள் அர்ஜுனுக்கும் ஆதிராவுக்கும் ஆதரவா சித்தி இருந்தாங்க, இனிமே நான் இருப்பேன். ஏய், இப்படி அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த அழிஞ்சிடுவேன். அடிச்சிங்க, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஓ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா? நீ விட்டாதானே இங்க இருப்ப. இந்த வீட்டை விக்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஒரே வாரம் இந்த வீட்டை கைமாத்தி விட்டுருவோம். பாக்குறியா? அத நீங்க என்ன சொல்றது? இது என்ன உங்க வீடா? தாத்தா வீடு, பூர்வீக சொத்து. உங்களை விட பேரனான அர்ஜுனுக்கு தான் இதுல உரிமை அதிகம். உங்களால இதை விற்கவும் முடியாது, என்ன இங்க இருந்து அனுப்பவும் முடியாது.